Assalamualaikum and hi everyone. Welcome back to Aki Vibes. இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா தோசை வித் கோகனட் சட்னி தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ண போகிறோம். ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற பிளேஸில் வச்சுட்டு சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். லஞ்சுக்கு வீடே மணக்கிற மாதிரி கமன்னு ஒரு மட்டன் தாளிச்சா தான் போட போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பருப்பு வேக வச்சிடலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சைட் பை சைட் சிக்கன் 65க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரை பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்கனுக்கு தேவையான சால்ட் அப்புறம் சிக்கன் 65 மசாலா இதோட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ தாளிச்சாக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம தாளிச்சாவை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கலர் மாறினதுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனம் போனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் முக்கால்வாசி வேக வச்சிருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் எனக்கு வந்து அப்போ கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெயிலே குக் ஆனால் தான் அதோட எசன்ஸ்லாம் அப்படியே இறங்கி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான வாட்டர் ஊற்றிடலாம். நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சோம்ல அதோட தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்து அதையை நான் வந்து ஊற்றிடுறேன். எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன், ஏன்னா வெஜிடபிள் வேக வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ இது அப்படியே வந்து வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். சைடிஷ்க்கு என்னதான் சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம வாய்க்கு தான் சுள்ளுன்னு ஏதாச்சும் கேட்காமே. ஸோ அதுக்கு தான் மல்லிக்கீரை துவையல் பண்ணியிருந்தேன். குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டாக்கிட வேணாம், கொஞ்சம் கொரப்பாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான மல்லிக்கீரை துவையல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ஒயிட் ரைஸ்க்கெலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சோம்ல பருப்பு, அதை இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி இந்த பருப்பில் ஊற்றிட்டேன். இப்போ அந்த பருப்பை நம்ம வெஜிடபிள்ஸில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட புதினா, மல்லி, கருவேப்பிலை சேர்த்து அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா வீடே மணக்க தாளிச்சா ரெடிங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் மட்டும் சாப்பிட்ற டைமில் ஃப்ரை பண்ணிக்கலான்னு வச்சாச்சு.
லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். எங்கன்னா என் பையனை ஸ்கூல் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிச்சுட்டு வந்துடலான்னு தான் போனோம். இங்கே எங்கள் ஊர்லேயே ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம். நாங்கள் போன நேரம் ஸ்டாஃப்லாம் வந்து வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் உள்ள கிளாஸ் எல்லாம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம். சூப்பராக பேப்பர் கிராஃப்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பசங்க. என் பையன்கிட்ட சொன்னேன், இதானா நீ படிக்க போகிற ஸ்கூலு அப்படின்ட்டு. ஸோ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு. நமக்கு ஸ்கூல்னாலே அந்த ஒரு ஃபியர் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டாஃபும் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 10th வந்து அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த நுங்கு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சம்மர் சீசனில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வரும். பட் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த நுங்கு தான். ஸோ விட்டுருவோமா, போயிட்டு வாங்கிட்டு அப்புறமா தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கே போனோம். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்ததும் வேலையாக இந்த நொங்கு ஜூஸை போட்டு குடிச்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாச்சும் சில்லுன்னு இறங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த மாதிரி அடிக்குது வெயில். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து லஞ்சுக்கு டைம் ஆகிட்டதுனால சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. பிளேட்டிங் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன். எங்கே தான் போச்சு, எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல. அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங்காக கொஞ்சம் வேலை இருந்துச்சு மாயவரத்தில். அதை முடிச்சுட்டு வர வழியில் கேக் ஷாப் தான் போகணும். இது வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வரப்போ போகிறப்பெல்லாம் ஒரு நாள் போகணுன்னு நினச்சிட்டு வருது. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. என் பையனுக்கு வந்து கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ரௌனினா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேக்கை பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பட்டர்ஸ்காட்சும் எனக்கு திரமிசும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? ஸோ எங்களோட நாள் இப்படி தான் போச்சு. நீங்கள் இந்த சம்மரை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.